வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் நபர் ஒரு சாதாரண செஸ் வீரர் இல்லை. சிறுவயதிலேயே தனது அசாதாரண திறமையால் உலக செஸ் அரங்கில் கவனம் பெற்றுள்ள ஒரு தமிழன். 9 வயதில் 2000க்கும் மேல் செஸ் ஈலோ ரேட்டிங் பெற்ற ஒரே வீரர் தமிழமுதன் ஆவார். சிறிய வயதிலிருந்தே செஸ் விளையாட்டில் அபார திறமையை வெளிப்படுத்தி பல போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவின் எதிர்கால நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய பயணம் எப்படி தொடங்கியது, அவர் எவ்வளவு சாதனைகள் செய்துள்ளார், அதைதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். தமிழமுதன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் செஸ் வீரர். சிறுவயதிலேயே அவருக்கு செஸ் விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட்டது. பொதுவாக குழந்தைகள் விளையாட்டாக செஸ் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் தமிழமுதன் மிகவும் வேகமாக அந்த விளையாட்டின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டார். 6 வயதில் தமிழமுதன் ஸ்டேட் அண்டர்-9 போட்டியில் சிறப்பாக விளையாடி அதில் அவர் 9 ஆட்டங்களில் 9 வெற்றிகளை பெற்றார். இயற்கையாகவே தமிழமுதனுக்கு தீவிர பயிற்சி தேவை என்று அவர்கள் உணர்ந்தனர். அவரது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவரது திறமையை கவனித்து அவரை செஸ் பயிற்சியில் மேலும் ஊக்குவித்தனர். குறைந்த வயதிலேயே அவர் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற ஆரம்பித்தார். தமிழமுதன் பல தேசிய மற்றும் சர்வதேச செஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு தனது திறமையை நிரூபித்துள்ளார். கடந்த ஆண்டு அவருக்கு 8 வயதாக இருந்தபோது ஏதென்ஸில் நடந்த சதுரங்கப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிறகு இந்த இளம் வீரர் மாருதி சுசுகி காரை வென்றார். அவருடைய முக்கிய பலம் என்னவென்றால் ஆழமான சிந்தனை, விரைவான கணிப்பு, அமைதியான மனநிலை. செஸ் விளையாட்டில் வெற்றி பெற முக்கியமானவை இதுதான். அவர் எதிரியின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணித்து விளையாடும் திறமையால் பல போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார். சிறுவயதிலேயே பல பட்டங்களையும் பதக்கங்களையும் வென்று இந்தியாவின் வளர்ந்து வரும் செஸ் வீரர்களில் ஒருவராக கவனம் பெற்றுள்ளார். தமிழமுதன் பல முக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்று தனது திறமையை நிரூபித்துள்ளார். அவருடைய சாதனைகளில் சில: மாநில அளவிலான செஸ் போட்டிகளில் வெற்றி, தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள், இளம் வயதிலேயே சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பு. இந்த சாதனைகள் அவரை எதிர்காலத்தில் ஒரு கிராண்ட் மாஸ்டராக மாறக்கூடிய வீரராக பலர் பார்க்க வைத்துள்ளன. இந்த சாதனைகளில் தமிழின் குடும்பம் பெரும் பங்கு வகிக்கிறது. அவரது சதுரங்க வாழ்க்கையை ஆதரிக்க அவர்கள் குறிப்பிடத்தக்க தியாகங்கள் செய்துள்ளனர். அவரது தந்தை விவசாய பின்னணியிலிருந்து வந்த முதல் தலைமுறை அரசு அலுவலகர். அதே நேரத்தில் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. தமிழின் பயிற்சி தேவைகள் அதிகரித்ததால் குடும்பம் ஒரு துணிஞ்சமான முடிவை எடுத்தது. அவர் தொடர்ந்து பயிற்சி தொடர அவரது தாயார் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரம் சென்று அவருடன் தங்கினார். இந்தியாவில் செஸ் விளையாட்டு மிகவும் வளர்ந்து வருகிறது. விஸ்வநாதன் ஆனந்த் போன்ற பெரிய வீரர்கள் உலகத்தில் இந்தியாவின் பெயரை உயர்த்தியுள்ளனர். அதே பாதையில் தமிழமுதனும் முன்னேறி வருகிறார். அவரது திறமை, கடின உழைப்பு மற்றும் முயற்சி தொடர்ந்தால் எதிர்காலத்தில் அவர் உலக செஸ் அரங்கில் பெரிய சாதனைகள் செய்ய வாய்ப்பு அதிகம். இப்படி சிறு வயதிலேயே பெரிய கனவுகளுடன் செஸ் உலகில் முன்னேறி வரும் தமிழன்தான் தமிழமுதன். அவருடைய பயணம் இன்னும் ஆரம்பமே, ஆனால் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி திறமையான இளம் வீரர்களை ஆதரிப்பது நம் பொறுப்பு. நன்றி.